பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எல்லா நாளும் வயது முதிர்ந்தவங்களை நம்ம கனப்படுத்தணும், சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்களேன், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தகப்பன் வயதானவளாக இருக்கும் போதும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க சம்பாதிக்கும் போது பயந்து நடக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டா, வயசாகி பலவீனப்பட்டு உட்காந்துட்டா சிலர் பெற்றோரை மதிக்கிறது இல்லை. சிலர் வயசாயிட்டு தாய் சில காரியம் சொல்லும்போது பிள்ளைகளை, உனக்கு தான் வயசாகி போச்சு இல்லை, எதுக்கு அமைதியா இருமா, எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அது தாயுடைய உள்ளத்தை காயப்படுத்திடும். தயவு செய்து அப்படி பேசாதுங்க. உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் வந்துட்டாங்க, வயசான காலத்தில் சில சமயம் அவங்க சொல்கிற காரியம் நமக்கு ஒரு இரிட்டேஷனை உண்டாக்கலாம். ஆனால் கோவப்படாதுங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாங்க. என் பிள்ளை, என் மகன், என் பேரன் பேத்தின்னு அவங்க உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறாங்க. சில சமய சூழ்நிலை நிமித்தமாக கொஞ்சம் கோபமாக பேசக்கூடும். அதே நீங்கள் கோபமாக எடுக்கணும், அவங்க அன்பாக பேசுங்க. என் தாய் வயது சென்ற நிலைமையில் இருக்கும்போது நான் போய் உட்கார்ந்தா அவங்க சில காரியம் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் நான் பொறுமையாக கேட்பேன். அவங்களுக்கு அது சந்தோஷம். என் மகன் நான் சொல்கிறதை கவனிக்கிறான். வாய் மூடிட்டு சும்மா இருங்க, வயசான காலத்தில் சும்மா இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லுவதில்லை. அது தவறு. ஒரு நாள் உங்களுடைய தாய் தகப்பனை அசட்டை பண்ணாதங்க. வயதான காலத்தில் அவங்கள கனப்படுத்துங்க. அவங்க சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுருங்க. உங்கள் தாய் தகப்பன் உங்களை குறித்த வேதனையோடு மறிச்சிட்டாங்கன்னா அது சாபமாய் மாறிவிடும். அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. உங்கள் தாய் தகப்பன் மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற வயதானவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கனப்படுத்துங்க, சந்தோஷமாக பேசுங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிங்க. நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. யாரையும் அசட்டை பண்ணாதுங்க. ஆண்டவர் அதை கவனித்து உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். வயதான காலத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க. நாங்கள் அவங்கள அன்பாக இருக்கணும், ஆறுதலாக வச்சுருக்கணும். அவங்கள துக்கப்படுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. எங்கள் சமுதாயத்தில் வயதான தாய் தகப்பனை பார்க்கும்போது நாங்கள் நேசிக்கணும், அவங்கள கனப்படுத்தணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க. யாரையும் அசட்டை பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க. வயதான தாய் தகப்பன்மாரை ஆசீர்வதிங்க, சுகம் கொடுங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.